அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் டிராக்டர் பற்றி போடுறது இல்லைங்க. இது டிராக்டருக்கு வேலை இல்லை, அது வீட்டிலே தான் நிற்குது. அதுக்கு கியர் ஆயில் மாற்றிட்டு அப்புறம் தான் எடுக்கணும். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலேருந்து இலவசமாக இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு ஒரு 50,000 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சமாக கூட இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பா. அரசாங்கத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் பயன்பெறுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம கிணத்துல பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணி அவ்வளோவா இருக்காதுங்க. மாட்டுக்கு மக்காச்சோளம் எது வச்சாலும் காஞ்சி போகிற நிலைமைக்கு வந்துடும். ரொம்ப சிரமந்தான். பாருங்கள், எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி மக்காச்சோளம் விதைச்சிருக்கு. அவங்களே பார்த்து எந்தெந்த நிலத்துக்கு வேணுமோ அது எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் மெயின் ஓஸை நம்ம கிணத்து மோட்டரோட கனெக்ட் பண்ணலன்பா, அதுக்கு 1 டே ஆகும். சரி, இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள் தான் பண்ணணும். அது வரைக்கும் இந்த தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டு விட்டுருந்தோம் நண்பா. சும்மா ஒரு நாற்று வாங்கி, ஒரு தக்காளி நாற்று 2 ரூபா, 1 ரூபான்னு நினைக்கிறேன். மிளகா நாற்று 1 ரூபா, கத்திரிக்காய் நாற்று எல்லாம் 1 ரூபா 2 ரூபா இந்த ரேட்டில் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி, வீட்டுக்கு மட்டும் நட்டு வைக்கலான்னு. அதே பார்த்தா நம்ம வீட்டு நாய்ங்க சும்மா விட்றாங்களா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓஸ் அந்த நிலத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மெயினாக எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா நிலத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்கிறேன். இதை வாங்கிறதுக்கு என்ன வேணும்னா, கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போங்க. இந்த மாதிரி சொட்டு நீர் பாசன வசதிக்காக வேணும், ஏதோ இலவசமாக கவர்மெண்ட் தருதுன்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட்டா ஜெராக்ஸு, சிட்டா ஒரிஜினல் கேட்பாங்க. அதை இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனாக்கா சிட்டா அப்ளை பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. ரொம்ப எளிமையாக கொடுத்துருவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயில் காலத்துக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே எல்லாத்தையும் பாய்ச்சிட முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா. பாருங்கள், பக்கத்து நிலத்தில் கேழ்வரகு போட்டிருக்கோம், அதுக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் ஹோஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அது ஒரு 1 டே ஒர்க்கு இருக்குது. ஒரு அடிக்கு குழி தோண்டி கிணத்து வரைக்கும் போயிட்டு, அதுக்கும் பைப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே கொடுத்து பிவிசி 2.5 இன்ச்சு பைப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 8 ரோல் ஒரு ரோல் 8,000 பக்கம் என்னமோ சொன்னாங்க. அது இன்னும் தெளிவாக கேட்கல, அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் ரொம்ப அருமையாக எல்லாமே 1 டேயில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விவசாயிங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போய் விசாரிங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து, நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்த் இந்தியாவிலலாம் ரொம்பவே அவேர்னஸாக இருக்காங்க. நமக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நிறைய வருது. நம்ம இதை விசாரித்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த நாற்று சொன்னேன் இல்லைங்களா, எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது மழை இருந்தது, இன்றைக்கி மழை வரல, அதனால் தண்ணி போட்டு விட்டுடலான்னு விட்டுருக்கேன். இந்த சொட்டு நீர் பாசனம் அது மெயின் ஓஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதிலே எல்லாமே பாய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த நாய்ங்க எல்லாமே தோண்டி வச்சிருச்சு, நிறைய செடி செத்து போச்சு. இருந்தாலும் இருக்கிறதுக்காக பாய்ச்சி விடுவோம். ஒரு 10 செடினாலுமே நமக்கு பயன் பெறும்ன்ட்டு வச்சுருக்கேன். எல்லாருக்கும் நன்றி நண்பா. இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.